சிலர் அவங்களுடைய வாழ்க்கையில உயர்வான லட்சியத்தை அடைய நினைப்பாங்க. ஆனா அந்த லட்சியத்தை அடைய விடாம தடுக்கக்கூடிய ஒரு சில செயல்பாடுகள்ல அவங்க ஈடுபடுவாங்க. அது ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு தெரிஞ்சு இருக்கும், சில நேரங்கள்ல தெரியாமையும் இருக்கும். அதுல மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா அவங்க மனசுல ஏற்படக்கூடிய சலனம் எண்ணம் தான் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன லட்சியத்தை அடைய நினைக்கிறாங்களோ அந்த லட்சியத்தை அடைய விடாம அவங்களை தடுக்கும். சிலருக்கு அந்த சலன எண்ணம் ஒருவித பயமா இருக்கலாம், ஒருவித பதட்டமா இருக்கலாம், ஒருவித நம்பிக்கையின்மையா இருக்கலாம், ஒருவித குழப்பமா இருக்கலாம், இல்ல தேவையற்ற சில காரியங்கள் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடா கூட இருக்கலாம். ஆனா ஏதாவது ஒரு சலனம் எண்ணம் தான் நிச்சயம் அவங்களுடைய லட்சிய பாதையிலிருந்து அவங்களை தடுக்கும். ஒரு சில விஷயங்களை நாம நம்முடைய வாழ்க்கையில அடையணும் அப்படின்னா நாம ஒரு தவ வாழ்க்கையை தான் வாழணும். நாம எதை அடைய நினைக்கிறோமோ அதை தடுக்கிற மாதிரியும் அதை கெடுக்கிற மாதிரியுமான செயல்பாடுகள்ல நாம ஈடுபடக்கூடாது. இங்க நம்ம வள்ளுவர் அதை தான் குறிப்பிட்டாரு. ஒரு பறவையை பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு வேட்டைக்காரர் ஒரு புதருக்குள்ள நின்னுட்டு பிடிக்க முடியாது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதர்ல இருக்கும் பொழுது அந்த பறவைக்குண்டான சரியான இலக்கு அவருடைய கண்களுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த வேடனை தன்னுடைய இலக்க சரியா எட்ட விடாம அவைகள் தடுக்கும். நாம யோசிக்கணும், நம்முடைய லட்சிய பாதையில நம்மை தடுக்கக்கூடிய, நம்மை கெடுக்கக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு நாம யோசிக்கணும். பயம், பதட்டம், குழப்பம், நம்பிக்கையின்மை, சலன புத்தி இந்த மாதிரியான காரியங்கள் நம்முடைய மனசுல இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கக்கூடிய எதையுமே நம்மால் அடைய முடியாது. இதைத்தான் நம் வள்ளுவர் தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்ந்தற்று அப்படின்னு ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்கிறாரு. நம் வாழ்வில் நாம் சலனமற்று இருந்தால் மட்டுமே நாம் நினைக்கக்கூடிய காரியங்களை நம்மால் அடைய முடியும் என்பதே இதில் இருக்கக்கூடிய மறைபொருள். நன்றிகள்.